ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த முருகருக்கு சாத்தியிருக்கிற இவ்வளோ பெரிய மாலை எப்படி நான் கட்டினேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நார் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நார் நல்லா தண்ணியில் நனைச்சி வச்சுக்கணும். அப்புறம் உல்லன் நூல், அப்புறம் சாதாரண கட்டுறதுக்குள்ள நூல், அப்புறம் இந்த மாதிரி ரோசஸ் ரெடிமேடாக கடையில் கிடைக்கிது. இந்த மாதிரி பேக்கெட்டில் கோல்டன் இதில் கிடைக்காதவங்களுக்கு நான் எப்படி அந்த ரோஸ் பண்ணணுங்கிறதையும் காமிக்கிறேன். அதுக்கு இந்தமாரி ஒரு லேஸ் வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த நாரை கொஞ்சம் இந்தமாரி 6 to 7 inch அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி இந்தமாரி மடக்கி இதுக்கு மேலே நம்ம அந்த பஞ்சஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அதில் எல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வேறு விதமாக பண்ணுறதெல்லாம் இருக்குது. அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ரோஸ் நம்மளே பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஒரு கை அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டு நான் இந்த லேஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் நம்மளை பார்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும், ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அந்த மடிப்பு இருக்குல்ல, அந்த இடத்துல பேக் சைடு திருப்பி மடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட் மடிச்சுட்டு பேக் சைட் மடிச்சுட்டு அப்படி மெதுவாக அப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் பார்த்து அப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மடிப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த மடிப்பு பேக் சைடு. இனிமேல் எல்லா மடிப்பும் பேக் சைடில் அப்படியே மடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு தடவை காமிக்கிறேன். அப்படி பின்னாடி பக்கம் மடிச்சிடணும். மடிச்சுட்டு ஒரு ரோல் பண்ணிக்கணும். அப்புறம் திருப்பி அந்த மடிப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு அடுத்த மடிப்பு மடிச்சுட்டு பாருங்கள், இப்படி கிராஸாக மடிக்க வரும். அது அப்புறம் ஒரு ரோல் இந்தமாரி சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு திருப்பி பேக் சைடில் மடிக்கணும். திருப்பி இந்தமாரி சுற்றிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு உள்ள மடிப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த மடிப்பை நம்ம எடுத்துடணும். ஸோ இந்தமாரி ஃபுல்லாக அந்த ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்கோம்ல, அது கரெக்டாக இருக்குது. ஸோ அதை அப்படியே இந்தமாரி 2 ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம இது பூ கட்டுறதுக்கு தான் வச்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி ரெடிமேட் கிடைக்குதில்ல, ஸோ அதேமாதிரி நமக்கு அந்த லுக் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை நான் அப்படியே நூல் வச்சு ஒரு டை பண்ணிடுறேன், நல்லா கட்டிடுறேன். ஸோ தைக்கலாம் வேண்டாம். இது அப்படியே நம்ம பிடிச்சிருக்க இடத்துல நூல் வச்சு நல்லா 2 தடவை நாட் போட்டுட்டிங்கன்னா பூ கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக அப்படி நின்றோம் நமக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ரோல் பண்ணது அந்த கீழே கொஞ்சம் காம்பு மாதிரி இருக்குது பாருங்களேன், அதை வச்சு நம்ம கட்ட ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ரெடிமேடாகவும் கிடைக்கிது. கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் கிடைக்கிது. இந்த லேஸை ஒரு ஜான் அளவுக்கு, ஒரு கை அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பக்கம் திருப்பி இந்தமாரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அந்த இடத்துல மடிப்பு இருக்குல்ல, அதில் திருப்பி பேக் சைடில் மடிச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணணும். இப்போ கீழே கொஞ்சம் நமக்கு காம்பு மாரி அந்த அளவுக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த மடிப்பு எண்டாகிற இடத்துல அடுத்த மடிப்பு எல்லாமே பேக் சைடில் மடிச்சிங்கன்னா பாருங்கள், மடித்து அந்த ஃபிங்கரில் கொண்டு நம்ம சேர்த்து வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே ஒரு பக்கம் மடிக்கணும், ஒரு பக்கம் ரோல் பண்ணணும், அப்படியே மடிக்கணும், ரோல் பண்ணணும். இந்தமாரி பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக அந்த ஒரு கையளவுக்கு எடுத்த பூ சரியாக வரும் நமக்கு. கடைசி உள்ளதை அந்த ஃபஸ்ட்டு உள்ளதோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டு பூ கட்டுற நூலை வச்சு ஒரு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. இந்தமாரி நிறையா ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பெரிய மாலை கட்டுறதுக்கு நான் இந்த ஃப்ளவர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்றைக்கு மாலை கட்டணுமோ அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கிடைக்காதவங்களுக்காக அது சொல்கிறேன், இல்லைன்னா ரெடிமேடாகவும் கிடைக்கிது. இப்போ பாருங்கள், இந்தமாரி நான் உல்லன் நூல் எடுத்துருக்கிறேன். உல்லன் நூலில் 8 நூலாக எடுத்திருக்கேன். நான் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் அந்தமாரி மடித்து 8 ஸ்ட்ராண்ட்ஸாக கொஞ்சம் நீளத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மடிப்பு மடித்து 8 நூல் இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த நார் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, இங்கே எனக்கு ரொம்ப லேஸாக இருந்தது நார், அதனால் 2ஆக நான் மடிப்பு மடிச்சுக்கிறேன். நல்ல திக்காக நார் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாரே இவ்வளோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நாரோட இந்த பூ பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை சேர்த்து
நாட் போட்டுக்கிறேன். நம்ம சாதாரண பூ கட்டுற நூல் வச்சு தான் பாருங்கள், நாரோட கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சுக்கிட்டு 2-3 தடவை இருக்க சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுட்ருணும். ஸோ இது வந்து நடுவில் இந்த கோல்டன் கலர் ஃப்ளவர், அதை சுற்றி வந்து அந்த உள்ளன் த்ரெட் நம்ம ரெடி பண்ணோம்ல, அதை வந்து அந்த நாரோட சேர்த்து வச்சு ஒரு லூப் மாரி பண்ணிவிட்டு இந்த மாரி வச்சு ஒரு சுற்று இருக்க சுற்றிக்கோங்க. நாட் போட வேண்டாம், லாஸ்ட்டு நம்ம எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நாட் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு லூப் அது பக்கத்துலேயே அப்படி வச்சு நம்ம இந்த ஃபிங்கரில் கரெக்டாக பிடிச்சிக்கணும். கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த நடுவில் இருக்க ரோஸை சுற்றி ஒரு லேயர் இந்த உள்ளன் நூலில் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் வர மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். ஒரு 4 தடவை பண்ணுறதே அந்த கரெக்டாக அதுக்கு வந்துடுது பாருங்கள். இந்தமாரி கரெக்டாக நீங்கள் லூப் எடுத்து அதில் வச்சு அந்த நாரோடு சேர்த்து இருக்க சுற்றிட்டு இப்போ நமக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. அதனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வர்றதுனால இப்போ வந்து முடிச்சு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது விரிஞ்சிருக்க மாதிரி இருக்குல்ல, இதுக்கு மேலே நம்ம பூ வச்சு கட்டும்போது அது நல்லா ஒடுங்கி அழகாக வந்துடும். இப்போ நாட் போட்டுருவோம். ஒரு தடவைக்கு 2 தடவை நாட் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த உள்ளன் நூலோடு சேர்த்து இதை கட் பண்ணி வச்சிடணும். ஸோ இது வந்து மாலை கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு முந்தின நாளே நீங்கள் இந்த மாதிரி நிறைய எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். உள்ளன் நூலும் இந்த நடுவில் இருக்கிற ரோஸும் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா லாங்காக நம்ம அந்த உள்ளன் நூல் கட் பண்ணி நம்ம லேயர் ஒரு 8 தடவை நூல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நம்ம காம்பினேஷன் என்ன கலர் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நல்லா இருக்க சுற்றிட்டு நாட் போட்டுறணும். அவ்வளோதான். இந்தமாரி நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ ஒரு பஞ்சாக நிறைய ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து நல்லா ரெட்டு, ஒன்று பிங்க், கொஞ்சம் லைட் வேரியேஷன் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ 2 கலரில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதோட பூ எப்படி சேர்க்குறதுன்னு காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி சம்மங்கி பூ வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. நமக்கு அந்த சீசனுக்கு ஒரு சமயம் நல்ல பெரிய பூவாக இருக்கும், ஒரு சமயம் சின்னதாக இருக்கும். இப்போ சின்னதாக இருந்தது. ஸோ அதை 2 வச்சு இப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம்ல நார், அதோட சேர்த்து கட்டணும். இந்தமாரி சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் டைம் கட்டினா போதும், முடிச்சு போடுறது லாஸ்ட் டைம் போட்டுக்கலாம். ஸோ 2 பூவாக அந்த உள்ளன் நூல் பக்கத்தில் வச்சு அழகாக கரெக்டாக வைக்கணும். அந்த ஒரே அளவுக்கு வச்சு சுற்றி நம்ம இந்த இதை கவர் பண்ணுறோம். இப்போ ஸோ நடுவில் கோல்டன், அப்புறம் ஒரு பிங்க், அப்புறம் வெளியில் ஒயிட், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரெட்டோ பிங்கோ என்ன காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுற்றி ஸோ முருகருக்கு அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் வந்து ஒரு ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருந்தது. ஸோ அதனால தான் நான் அந்தமாரி ரெட் அண்ட் பிங்க் உள்ள நூல் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த இதை கவர் பண்ணுற மாதிரி 2 பூவாக வச்சு சுற்றிட்டு நல்லா இருக்க சுற்றிட்டு பூ கட்டாகாத மாரி சுற்றணுங்க. ரொம்பவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு இந்தமாரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு நாட் போட்டுறணும். கீழே இந்த காம்பு இருக்க வரைக்கும் கூட சுற்றிக்கலாம். அது இன்னும் நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் நமக்கு. அது அந்தமாரியும் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது வந்து இந்தமாரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு கொத்து மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள், பூங்கொத்து மாதிரி. ஸோ கீழே வந்து அந்த நார் இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ பெரிய மாலை வேணாலும் நமக்கு அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட முடியும். அதுக்காக தான் அந்தமாரி. இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ
இந்த மாதிரி நிறைய நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு மாலைக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் ஒரு பேட்ச் மட்டும் ஃபுல்லாக இந்தமாரி இந்த பூ வச்சு பண்ணினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ அதே அளவுக்கு நமக்கு அந்த ரோஸும் கொஞ்சம் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா அந்த ரோஸையும் வந்து இந்தமாரி நாரில் கட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நீளமாக அந்த காம்பு வேணும்ல, அந்தமாரி நமக்கு அந்த லாங்காக இருக்க காம்பு இருக்க பூ கிடச்சிதுன்னா அது ரொம்ப பெட்டர். அதையே நம்ம லாங்காக கட் பண்ணி வச்சுக்கலாம். அன்றைக்கி எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இந்தமாரி பூ கிடச்சதை வச்சு நான் அப்புறம் ஒரு நாரோடு சேர்த்து இந்தமாரி கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி கட்டுறேங்கிறதும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்து கொத்தாக பஞ்சஸாக நமக்கு அந்த சம்பங்கியையும் அந்த நாரோட சேர்த்து கட்டி வச்சுக்கிட்டேன். ஏன்னா சம்பங்கி ரொம்ப சின்ன பூவாக இருந்தது. ஸோ அதனால் அந்தமாரி கட்டி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், மாலை கட்டுறதுக்கு நான் ஒரு நிறைய நார் எடுத்திருக்கேன் நடுவில் வைக்கிறதுக்கு. அப்புறம் சுற்றி கட்டுறதுக்கு இந்தமாரி நூல். இந்த நூல் வந்து நல்ல திக்காக இருந்ததுங்க, 6 லேயர் இருந்ததுங்க. ஸோ அந்த நூலை வச்சு நான் எனக்கு நூலில் கட்டி தான் ரொம்ப பழக்கம். ஸோ அதனால் அது கட்டுறதுக்கு நூல் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம நடுவில் நார் இருக்குல்ல, நாரில் வந்து நம்ம இந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, பஞ்சாக லாங்காக அந்த காம்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை வச்சு நமக்கு எவ்வளோ பெரிய மாலை வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ரேடியஸ் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்க்கிள்குள்ளே ரேடியஸ் அளவுக்கு அந்த கரெக்டாக அதை செட் பண்ணி ஒரே மாதிரி அந்த இது வர மாதிரி வச்சுக்கிட்டு மாலை கட்டுற மாதிரி நம்ம கட்ட வேண்டியதான். நான் ஏற்கனவே மாலை கட்டுற மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ் இருக்குது, ரெஃபர் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, அந்த நடுவில் இருக்கிற நாரோட இப்போ இருக்கிற அந்த காம்பை வச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு சுத்து, அப்புறம் அடுத்தது வைக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளதை விட்டுறணும், விட்டால் தான் அது மூவ் ஆகிக்கும், அடுத்து வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். ஸோ இதை டீட்டெயிலாக இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மாலை கட்டுறதுக்கு, நீங்கள் அதை பாருங்கள். புதுசாக கட்டுறவங்களாக இருந்தால் அதை பார்த்து கட்டி பழகுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாலையெல்லாம் கட்டலாம். ஃபஸ்ட்டு சம்மங்கி பூவில் வச்சு கட்டி பழகுங்க. ஸோ இந்தமாரி பஞ்சஸாக நான் கட்டி வச்சுருக்கிறதுனால நல்லா பெரிய மாலையாக அந்தமாரி பண்ண வந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தது நான் அப்படியே மடிச்சுக்கிட்டேன், இல்லை கட் பண்ணிட்டும் வைக்கலாம். அப்புறம் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மடித்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கட் பண்ணிக்கிட்டது தான் ஈஸியாக இருந்தது. அப்புறம் நான் கட் பண்ணிட்டு தான் பண்ணினேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்தமாரி மடித்து பண்ணி பார்த்தேன். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டார்டிங் பஞ்ச் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நல்ல பெரிய மாலை, திக்காக நல்ல கனமாக நல்ல மாலை கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அதாவது மேலே அப்படி கனமாக வந்து கீழே வர மெல்லுசாக வர மாதிரி கட்டினேன். வாகை மாலைன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு இல்லைன்னா ஓரளவுக்கு அந்த மாதிரி வரணும்னு நினச்சிட்டு அந்தமாரி பண்ணினேன். ஸோ முதல் தடவையாக அந்தமாரி நான் முயற்சி பண்ணினேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சட்டன் அளவுக்கு இந்த மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அது மேலே ரோஸ் வந்து ஒரு லேயர். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளெயினாக ஒயிட், அதுக்கப்புறம் ஒரு ரெட், அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல கோல்டன் பூவோடு சேர்த்து அந்த பேட்ச் வர்ற மாதிரி. ஸோ பாருங்கள், இப்போ அந்த ரோஸும் வந்து கரெக்டாக அந்த சம்மங்கி அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு நம்ம கட்டணும். இந்த காம்பு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல நாரோட சேர்த்து, அதனால் ஈஸியாக இருக்குது நமக்கு இப்போ கட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கிட்டு அப்படியே கட்டிகிட்டே வாங்க. நான் இங்கே எனக்கு என்ன அவைலபிளாக இருந்ததோ, பூ என்ன கிடச்சதோ அதை வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் வந்து நல்ல அந்தமாரி ஹைப்ரிட் சம்மங்கிலாம் கிடைக்கிது, அதெல்லாம் ரொம்ப திக்காக நல்ல கனமாக அழகாக இருக்கும். அதெல்லாம் வச்சு கட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுமாரி கிடைக்கும் போது அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பெரிய மாலை நம்மளே வந்து வீட்டிலே கட்டலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன், வந்தது. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் அந்தமாரி வீடியோ எடுத்தேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒரு லேயர் நம்ம அந்தமாரி வச்சுட்டு ஒரு லேயர் ரொம்ப சின்னமாக இருந்தது. ஸோ 2 லேயர் வச்சுட்டு அடுத்து நம்ம இந்த பூ ரெடி பண்ணியிருக்கிறோம்ல அதை இப்போ வைக்கிறேன். வர அப்படியே அளவை குறைச்சிக்கிட்டே வரேன்னா பாருங்கள், இப்போ ரொம்ப கிட்டத்தில் அந்த நாரை எடுத்துக்கிட்டேன் பாருங்கள்.
ஸோ இதுவும் நம்ம வைக்கும்போது கரெக்டாக அந்த வெளியில் ரவுண்டு கரெக்டாக வர மாதிரி பார்த்து வச்சுட்டு அப்புறம் சுற்றணும். நடுவில் அந்த நார் நிறைய எடுத்துருக்கோம்ல, அதோட இது வச்சு சுற்றும் போது நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், இப்போ இவ்வளோ தூரம் அப்படி கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரி அப்படியே கட்டிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு கீழே வைக்கிறதுக்கு அப்படியே அளவு குறைச்சி இப்படியே சின்னதாக ஒன்று கட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து டைரெக்டாக சம்மங்கி பூவை அப்படியே நாரோட சேர்த்து கட்டியிருக்கேன். பாருங்கள், வர வர குறைச்சிட்டே வந்து அளவு கீழே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி, மேலே நல்லா குண்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கட்டியிருக்கிறேன். ஸோ இது ஒரு பேட்ச் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இது வந்து குஞ்சம் வைக்கிறதுக்காக ரோசஸை அப்படி கோர்த்துருக்குறேன், ஓரளவுக்கு கோர்த்துருக்கேன். அது எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 இந்த இதை எடுத்துகிட்டு அதை நான் முடிச்சு போட்டிருக்கேன் கட்டிட்டு. இப்போ இது மேலே இந்த நம்ம ரோஸ் கோர்த்து வச்சுருக்குறோம்ல, அதை வந்து இப்படி அதோட சேர்த்து நாட் போட்டுக்கிட்டேன். கரெக்டாக அந்த அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு ரோஸ் எடுத்து நம்ம கோர்த்து வச்சுக்கணும். நல்லா நாட் போட்டுட்டு இதை வந்து நான் இப்போ நம்ம அந்த சம்மங்கி மட்டும் பண்ணியிருக்கிறோம்ல, அதோட சேர்த்து அட்டாச் பண்ண போகிறேன். அது எப்படின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, இப்போ கீழே இருக்கிற போர்ஷனோட இது வந்து நம்ம அதோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கிற போர்ஷனோட இதை வந்து சேர்த்து நம்ம கட்டணும். இப்போ பார்த்தா நார் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அப்போ கட்டும்போது ரொம்ப இதாக இருக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு நார் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ண போகிறேன். ஒரு நார் மட்டும் வச்சுட்டா ஈஸியாக கட்ட முடியும். இதுலேயும் அதே மாதிரி தான், எது லாங்காக இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை அதை முடிச்சோட சேர்த்து கட் பண்ணி விட்டுறலாம். முடிச்சிருக்க பக்கத்துலேயே கட் பண்ணி விட்டுட்டோன்னா இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், அந்த ஜாயின் பண்ணதே தெரியாது. நல்லா இருக்க கட்டிடணும். ஒரு 2-3 தடவை கட்டினோன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது பாருங்கள், கீழே நல்லா அழகாக ஒரு குஞ்சம் மாதிரி இருக்குது, மேலே பூ. இப்போ இது 2 பக்கமும் இந்தமாரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம இது பெருசாக மேலே கட்டியிருக்கிறோம்ல, அதோட அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ இந்தமாரி நம்ம பெருசாக மேலே கட்டி வச்சுருக்கிறோம்ல, ரெடி பண்ணி நான் 2 பக்கமும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அந்த பிங்க்கும் ரெட்டும் சேர்த்து கட்டியிருக்கிறேன். அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ இப்போ அதோட நம்ம இந்த கீழே பண்ணியிருக்கிறோம்ல, இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். நமக்கு வந்து அந்த முருகரோட அளவு நம்ம ஏற்கனவே பார்த்து தெரியுங்கிறதுனால அந்த 2 அடி அளவுக்கு அந்த மாலை கட்டியிருக்கிறேன். ஸோ நம்ம அந்த சாமியோட அளவு நம்ம பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் கட்டிக்கலாம். இதையும் அதே மாதிரி தான் முடிச்சு போட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்தது அதுலேயும் ஒரு நார் வச்சுட்டு மீதியை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு 1ஓ 2ஓ வச்சுக்கலாம், வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இதுலேயும் அதுமாரி ரெண்டையும் சேர்த்து கட்டிடலாம். ஸோ இங்கே பாம்பேயில் வந்து நார்லாம் கிடைக்காது, நான் மதுரையிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்தமாரி பெரிய இது கட்டும் போது நார் வச்சு கட்டினா நல்லா ஈஸியாக வந்தது. பாருங்கள், இப்போ மாலை ரெடி. 2 பக்கத்துக்கும் இந்தமாரி மாலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நடுவில் வந்து நான் கழுத்துக்கு போடுறதுக்கு ஒரு சின்ன பேட்ச் இந்தமாரி சம்மங்கியில் பண்ணி அதோட அட்டாச் பண்ணிக்கிட்டேன், அங்கே சாமிக்கு சாத்தும் போது. பாருங்கள், இப்போ மாலை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய மாலை நம்ம வீட்டிலே அழகாக கட்ட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஃபஸ்ட்டு கட்டும்போது சின்ன சின்ன மாலையெல்லாம் கட்டி பழகுங்க, அதுக்கப்புறம் இந்தமாரி பண்ணுங்கள், கண்டிப்பாக கட்ட வரும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது முருகருக்கு சாத்தும் போது ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.